பால் கறக்கிற மாட்டோட காம்பு அடைச்சிக்கிச்சுன்னா அது எப்படி சரி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடல் ஒரு பற்றி நம்ம சேனல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மாட்டோட காம்பு அடைச்சிக்கிச்சுன்னா இந்த ஊசி விட்டு குத்துறது இந்த மாதிரி தவறான செயல் மட்டும் பண்ணாதீங்க. அதை எப்படி ரெடி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வேப்பலை கொழுந்து எடுத்துக்கோங்க. இல்லை அடியிலிருந்து மாட்டோட காம்பு சைஸ் எவ்வளோ இருக்கோ அதோட கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கையை பார்த்தீங்கன்னா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? வேப்பங்குச்சி வந்து அடி வந்து நல்லா தப்பமாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்போ தான் உள்ளே போகாது. கட் பண்ண வேப்பங்குச்சியை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க, அதையும் தண்ணியில். அதுக்கடுத்து நெய் ஆர் வெண்ணெய் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அது கூட மஞ்சள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த குச்சி ஃபுல்லாகவே தடவிட்டு நீங்கள் காம்பில் வந்து எப்படி ஏற்றணும்னா லெஃப்ட் சைடு திரும்பின மாதிரி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்னா ரைட் சைடு திரும்ப. ஓகேங்களா? இது வந்து ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடு திரும்பினா ஈஸியாக உள்ளே போயிடும். ஓகேங்களா? டெய்லியும் மாடு பால் கறந்துட்டு ஒரு 4 நாள் மட்டும் 4 நாள் to 5 நாள் பாலை கறந்துட்டு நீங்கள் ஏற்றி விட்ருங்க. ஓகேங்களா? அந்த குச்சி வந்து இப்போ படுக்கிறப்ப கீழே விழுந்துருச்சுன்னா திருப்பி எடுத்து அந்த குச்சி போடாதீங்க. ஏன்னா அந்த மடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னா நிறைய கிருமிங்க இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கீழே அந்த குச்சி விழுந்துருச்சுன்னா எடுத்து அந்த குச்சியை போடாதீங்க.